மதுரையை பூர்வீகமாக கொண்ட சிகான் ஹுசைன் கராத்தே மாஸ்டராக பல நடிகர்களுக்கும் பல மாணவர்களுக்கும் பயிற்சி அளித்துள்ளார். அதிலும் கே பாலச்சந்தர் முதலாகத்தான் புன்னகை மன்னன் திரைப்படத்தில் சினிமாவில் அறிமுகப்படுத்தினார். அதற்கு பின்னர் பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். அதிலும் வேலைக்காரன், மூங்கில் கோட்டை, உன்னை சொல்லி குற்றமில்லை போன்ற படங்களில் முக்கிய கேரக்டர் நடித்திருக்கிறார். அதுபோல நடிகர் ரஜினிகாந்த் நடித்த பிளான் கார்டு என்ற ஹாலிவுட் படத்திலும் வேலை பார்த்திருக்கிறார். அதுபோல தமிழ் சினிமா நடிகர்கள் விஜய் பத்ரி திரைப்படத்தில் கராத்தே சொல்லிக் கொடுக்கும் கேரக்டரிலும் நடித்திருக்கிறார். இந்த திரைப்படத்திற்காக விஜய் இவரிடம் கராத்தே கற்றுக்கொண்டுள்ளாராம். அதே போல அந்த திரைப்படத்தில் விஜயின் கைகளில் கார் ஏறுவது உண்மையான காட்சிகள். அதற்கு இவர்தான் பயிற்சியும் கொடுத்திருக்கிறாராம். இந்த நிலையில் தான் சில நாட்களுக்கு முன்பு அவர் உடல்நிலை சரியில்லாமல் போயிற்று. அப்பொழுது அவர் மருத்துவமனையில் பரிசோதித்த போது புற்றுநோய் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறினார்கள். அதிலும் அபாய கட்டமான ரத்த புற்றுநோய் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் 10 நாட்கள் உயிர் வாழ்வதே பெருசு என்று சொல்லி இருக்கிறார்கள். அதுபோல ஒரு நாளைக்கு 2 பாட்டில் ரத்தம் ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறதாம். என்னுடைய வாழ்நாளில் நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் பதிவு செய்து கொண்டிருக்கிறார். இது பலரையும் அதிர்ச்சியில் அளித்துள்ளது. ஆனால் அவர் பதில், நான் தைரியமாக போரிடுவேன். சாவு எல்லோருக்கும் வரும். எனக்கு வருவது தெரிந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அது இப்பொழுது வந்திருக்கிறது. அவ்வளவுதான். நான் எனக்கு பிறகு என்னுடைய பயிற்சி பள்ளியை யார் பார்க்க வேண்டும் என்று பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டேன். அதுபோல என்னுடைய கராத்தே ஸ்கூலை நான் விற்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதை என்னிடம் பயிற்சி பெற்ற பவன் கல்யாண் வாங்கி பல குழந்தைகளுக்கு உதவ வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருந்தார். அதுபோல துணை முதலமைச்சராகவும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் இருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு வேண்டுகோள் வைத்துள்ளார். அதாவது வில்வித்தை வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கும் வகையில் ஒரு மைதானத்தை ரெடி பண்ணி தர வேண்டும். நம்முடைய தமிழ்நாட்டு வில்வித்தை வீரர்கள் ஒலிம்பிக்கில் விருது வாங்க வேண்டும் என்று தன்னுடைய கடைசி ஆசை என்று அவர் பேசியுள்ளார். இந்நிலையில் நேற்று தன்னுடைய பேஸ்புக் பக்கத்தில் உருக்கமான பதிவு ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார். அதில் மருத்துவம், உடற்கல்வி ஆராய்ச்சிக்கான உடலை ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவம் மற்றும் பல்கலைக்கழகத்திற்கு தானம் செய்ய விரும்புகிறேன். ஆனால் என் இருதயத்தை மட்டும் வில்வித்தை கராத்தே மாணவரிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். அதுபோல தனக்கு இந்த தானம் செய்தவருக்கு உதவியதற்காக சன் மாஸ்டர் கலாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறார். மேலும் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க. மேலும் இவருடைய நல்ல உள்ளத்தை பத்தி உங்களுடைய எண்ணங்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்யூ.